ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த கட்வீட் வச்சு தான் நான் வந்து இந்த நெக் லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளாட் லோடிங்கில் இந்த கட்வீட் வச்சு ஒரு லைனும் சுகர் பீடு ஒரு லைனும் பின்ன ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு தடவை கட்வீடும் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் நெக்லைனுக்கு. நெக்லைன் சிம்பிளாக தான், வேறு எதுவும் செய்யலை. நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ட்ராயிங் வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே தான் வரைஞ்சிருக்கேன். சும்மா ஒரு கொஞ்சம் ஃப்ளவரு, ஸ்டெம்மு, லீஃபு, அவ்வளோதான். கொஞ்சம் கொம்பு மாதிரி போட்டிருக்கேன். சின்ன ஒரு 3 லைனு வேரியேஷன் காட்டுறதுக்காக அது ஒன்று போட்டிருக்கேன். அவ்வளோதான் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவர் லீஃப் எல்லாம் வந்து ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெம்முக்கு ஃபுல்லாக இந்த கட்வீட் வச்சு தான் போடலான்ட்டு இருக்கேன். இந்த 3 லைன் கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். சும்மா ஒரு வேரியேஷன் காட்டுறதுக்காக தான். இந்த கட்வீட் வச்சு தான் ஸ்டெம்மு, இந்த கொம்பு மாதிரி இருக்கிறது, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேலன்ஸ் எல்லாம் ஆரி நீடியில் போட்டுட்டேன். இது நார்மல் நீடியில் உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன், தெரியாதவங்களுக்காக. இப்போ நார்மல் நீடியில் பேக் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பீடாக பேக் ஸ்டிச் வச்சு நான் ஸ்டெம்மு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஒரு பீடாக தான் இது பேக் ஸ்டிச்சில் பண்ண முடியும். நல்லா கிட்டக்க வரும். இதுவும் பார்க்க அழகாக தான் இருக்கும். இதே மாதிரி நான் வந்து இந்த ஸ்டெம்மு ஃபுல்லாக போட்டுட்டு கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெம்மு, இந்த கொம்பு மாதிரி இருக்கிறது எல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த 3 லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு வேரியேஷன் காட்டுறதுக்காக சுகர் பீடுன்னு சொன்னேன் இல்லையா, சுகர் பீடு வச்சு இதை ஃபில் பண்ணிக்கலாம். டிப்பில் வந்து நான் ஒரு ஒயிட் கலர் பீடு, அது பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் கோல்டு கலர்லேயே கூட வச்சுக்கலாம். இது வந்து சாரீ வந்து ஆஃப் ஒயிட்டு சொல்ல முடியாது, நல்ல சாண்டில் கலரு. அதனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான் அதில் இருந்தது. வேறு எந்த கலரும் நான் யூஸ் பண்ணல. ஒயிட் கலர் மட்டும் சும்மா வேரியேஷனுக்காக நான் வைக்கிறேன். 2 பீடாக எடுத்துகிட்டு பின்ன 2 பீடுக்கு நடுவில் நீடில் எடுத்து லாஸ்ட்டு போட்ட பீடில் கோத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடணும். ஏன்னா வந்து கண்டினியூக்காக, சரிங்களா, இல்லாட்டி நடுவில் கேப் வந்துடும், அதுக்காக தான். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சுக்கலாம். வச்சுட்டு பீடை வந்து நம்ம லாக் பண்ணிக்கணும். அந்த மீதி எல்லாம் வந்து சுகர் பீடு நம்ம லாக் பண்ணிட்டோம். இதே லாக் பண்ணிடலாம் ஒயிட் கலர் பீடு. இப்போ இதே மாதிரி பேலன்ஸ் இந்த 2ம் ஃபில் பண்ணிடலாம். நான் ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு வரேன். பாருங்கள், முடிச்சாச்சு. டிப்பில் ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சுச்சா முடிஞ்சது. இப்போது செயின் ஸ்டிச் வச்சு இந்த ஸ்டெம்முக்கு அவுட்லைன் வந்து 2 பக்கமும் கொடுத்துட்டு இந்த லீஃபு, ஃப்ளவரு எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இது வந்து உங்கள் விருப்பம்தான், கொடுத்தா கொடுக்கலாம். அவுட்லைன் நம்ம கட்வீடு வச்சது, இல்லை அப்படியே விட்டுடலாம். எனக்கு என்னவோ கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் கம்ப்ளீட் எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதாவது நம்ம கட்வீட் லைன் எங்கெங்கே போட்டோம், ஸ்டெம்மு, அந்த கொம்பு மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் போட்டு இந்த சுகர் பீடுக்கு மட்டும் போடலை. லீஃபில் வந்து இந்த டிப்பெல்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும்.
இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெம் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டேன். லீஃப்க்கும் ஃப்ளவருக்கு பின்ன கட் பீடுக்கு அவுட்லைனு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங் வந்து பார்க்கலாம். நீடிலில் வந்து நார்மல் நீடில் தான் இதுவும். ஜர்தோசி வந்து கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 1 inch கிட்ட. அதை வந்து கோத்து எடுத்துக்கிட்டு லீஃபோட டிப்புக்கு கொஞ்சம் கீழே. இது வந்து எதுக்காக சொன்னால் லீஃப் கொஞ்சம் எம்போஸ்டாக கிடைக்கும், ஃப்ளாட் லோடிங் இல்லாமல் கொஞ்சம் எம்போஸ்டாக கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இதை லோட் பண்ணலாம். லீஃபோட டிப்பில் இருந்து எடுத்துட்டு ஒரு 1/4 inchக்கும் கம்மியாக கூட, லீஃபோட சைஸை பொறுத்தது நம்ம வந்து ஜர்தோசி கட் பண்ணுறது. நம்ம லீஃப் பெருசாக இருந்தால் அதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் சின்ன சின்ன லீஃப் தான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதனால் வந்து நான் ஒரு 1/4 inchல தான் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது டிப்பில் எடுத்து நம்ம அந்த சென்டரில் ஒரு ஜர்தோசி வச்சோம் இல்லையா, அதுக்கு உள்ளே வந்து நீடில் இறக்கிடணும். சேம் ப்ரொசீஜர். லீஃபோட டிப்பில் எடுக்கணும், சென்டரை நம்ம அந்த ஜர்தோசிக்கு உள்ளே வந்து நீடில் இறக்கிடணும். அப்போ வந்து லீஃப் நல்லா எம்போஸ்டாக கிடைக்கும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிறகு காட்டுறேன் பாருங்கள். ஒன் சைடு வந்து லீஃபு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் நம்ம பண்ணிக்கலாம். 1/2 தான் முடிச்சோம் இல்லையா, இப்போ இந்த சைடு இது கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒர்க்கு தான் ஜர்தோசி, ஆனால் பார்க்க வந்து நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீஃபும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இதே போல் நான் பேலன்ஸ் இருக்க 2 லீஃபும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் 2 பேலன்ஸ் இருந்த 2ம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ளவர் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு அந்த ஃப்ளவரோட பெட்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன், நம்ம ஃப்ளவர் எப்படி இருக்குது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லோடிங் கொடுக்கணும். அப்போ லோடிங் கொடுத்திங்கன்னா ஃப்ளவரும் வந்து நல்லா எம்போஸ்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கும் வந்து நீங்கள் ஜர்தோசி வந்து கொஞ்சம் லாங்காக ஷார்ட்டாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு இடத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நம்ம ஜர்தோசி பார்த்து நம்ம கோத்துக்கிட்டோம்னா ஃப்ளவர் வந்து அழகாக ஃபில் ஆகி கிடைக்கும். ஏன்னா நமக்கு சென்டராக வந்து கொஞ்சம் நீளமாக வேணும், சைடில் போகவோ குட்டி ஆகிடும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணணும். அப்போ பார்க்க வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், சென்டரில் நம்ம கிராஸில் 2 லைன் கொடுக்கவும் ஃப்ளவர் வந்து நல்லா எம்போஸ்டாக நல்லா இருக்குது. பாருங்கள், அது கொடுக்காமையும் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது அழகாக இருக்குன்றதால நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதுவும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது பேலன்ஸ் இருக்க லீஃப் எல்லாம் வந்து லீஃப்னு சொல்கிற பெட்டல்ஸு, பூவோட பெட்டல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், மொத்தம் ஃபில் பண்ணிட்டேன் ஃப்ளவரு. இப்போ வந்து நம்ம ஸ்டோனு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லீஃபுக்கு ஃப்ளவரோட சென்டருக்கும் லீஃபுக்கு வந்து இந்த ஜர்கான் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன்.
இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஃப்ளவருக்கு வந்து இந்த ஸ்டோன் பேர் எனக்கு தெரியல. இது வந்து சக்கரி வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஃப்ளவருக்கு ஒட்டிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஸ்டோனே இருந்ததுனாலும் நீங்கள் அதுவும் ஒட்டிக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட உங்களுக்கு சாரீ கலர் எதுவும் நீங்கள் அந்த கலர் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டே யூஸ் பண்ணுறதால நான் வேறு எந்த கலரும் இதில் காட்டல. இது ஜர்தோசியில் கூட கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு சாரீ கலர் வேணும்னா கூட நீங்கள் அந்த கலர் கூட வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர் தீம் போனதால் எதுக்குமே வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ணல. சரிங்களா, அவ்வளோதான். இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒன் சைடு வந்து நான் லீஃப் சின்னதாக இருக்கிறதால அது ஒன் சைடு ஒண்டி தான் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டோன் ஒட்ட முடியாது. சென்ட்ரு இது வந்து ப்ளவுஸோட சென்டர்லேருந்து நான் ஷோல்டர் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்க்குள்ளே வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ஸ்டோனு, இப்போ அந்த ஸ்டோனை வந்து நம்ம ரேண்டமாக கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக அங்கங்கே நம்ம ஒட்டிக்க போகிறோம். இதுதான் அந்த ஸ்டோனு. எனக்கு நேம் தெரியலன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோனு. இந்த ஸ்டோனை வந்து நம்ம ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸோட பேக் நெக்கு ஃபினிஷு. அங்கங்கே ஒரு ட்ராப் வந்து உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கங்கே வச்சுக்கலாம். நான் வந்து டிசைன் எங்கே இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக ஃபினிஷு எனக்கு தோன்ற இடம்லாம் வந்து கம் போட்டுட்டு ஸ்டோனு ஒட்டிட்டேன். இப்போ பென்சிலோட பேக் சைடு எடுத்து ஜஸ்ட் அதில் கம்மை தொட்டுக்குங்க. தொட்டுட்டு எடுத்து ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நிறையலாம் இதில் இடம் இருக்காது. சும்மா அங்கங்கே கேப் நம்ம ஸ்டெம்மு கொண்டு வர்றோம் இல்லையா, அங்கங்கே இருக்கும். அந்த இடம் மட்டும் நீங்கள் வேணும்னா இங்கே ஒரு 4 mm பீட் கூட வைக்கலாம். அது கூட அழகாக தான் இருக்கும். நான் பெருசாக இதில் எதுவும் பீட் ஒர்க் கொடுக்கல. சுகர் பீட் மட்டும் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். அதனால் பீட் ஒர்க் கொடுக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.